வணக்கம் எல்லாருக்கும். இது இந்து தமிழுடைய செல்ஃபி ரிவ்யூ டீமோடைய பொங்கல் நல்வாழ்த்துகள். இன்றைக்கி வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. முதல்ல நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் இயக்குனர் பாலாவுடைய இயக்கத்தில் வந்திருக்க தாரை தப்பட்டை. இளையராஜாவுடைய 1000வது படம். பாட்டெலாம் ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி பெரிய ஹிட் ஆகிருக்கு. ட்ரெய்லருக்கும் பெரிய ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. டிஸ்கவரி சேனல் கூட டைப் பண்ணியிருக்காங்க. நாட்டுப்புற கலைஞர்களோட வாழ்க்கையை சொல்லியிருக்காங்கன்ற மாதிரியான பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதோடைய அந்த ஒரு ஹைப்போட இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தாரை தப்பட்டை படத்தோடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் சொல்ல போற கதையில வந்து ஸ்பாய்லர் இருக்கலாம், எல்லாமே போகலாம். நாங்க ஸ்டோரியில சொன்னாலே எதுவுமே சொல்லாத, கதைன்னு எதுவுமே ஆரம்பிக்காத, எதுவுமே இல்லாம நீ விமர்சனம் சொல்லலாம் கீழே கமெண்ட் போடுறாங்க. அதனால அவங்களுக்காக இந்த டிஸ்க்ளைமர். ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டோரியில சொல்ல போறேன். உங்களுக்கு இது இப்படி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த கட்ட போய் பாத்துருங்க. ஓகே, தாரை தப்பட்டை படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்க. அதுல சசிகுமார், வரலட்சுமி, ஜிஎம் குமார் தான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசான் மாதிரி. சசிகுமாரோட அப்பா அவர் தான் எல்லாரும் ட்ரெயின் பண்ணிருக்காரு. பட் அவர் ஒரு மாதிரி குடிப்பழக்கத்து அடிமை இருக்காரு. இவங்க வந்து ஏதோ பழப்பம் நடத்துறாங்க. பட் அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு பழப்பு தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் வந்து வரலட்சுமி வந்து சசிகுமாரை பயங்கரமா லவ் பண்றாங்க. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்காங்க. சசிகுமார் பட் ஆனால் அவருக்கு பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விலகி போற மாதிரி கொஞ்சம் அவர் சீன் காமிக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து சசிகுமார்கிட்ட பேசுறேன், நான் வந்து வரலட்சுமி வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்க வந்து அவங்களோட ஆட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க நான் வந்து கல்யாணம் பண்ணி நினைக்கிறேன், நான் ஒரு பெரிய வேலையில இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் முதல்ல வேணான்னு சொன்னாலும் வரலட்சுமியோட அம்மா வந்து சசிகுமாரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது என் பொண்ணுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வந்து வேற வழி இல்லாம, தமிழ் சினிமாவுக்கு ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா, ஹீரோயினை வந்து பயங்கரமா தப்பா பேசி அவங்க மனசை உடைச்சு அவங்க மனசை மாத்தி அது மாதிரிலாம் ஒரு தியாகம் பண்ற ஒரு ஹீரோ பண்ணுவார்ல, அதே மாதிரி இவரும் பண்ணிடுறாரு. வரலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கதையில வந்து என்ன வழக்கமான இயக்குனர் பாலாவோட ட்விஸ்ட் எல்லாம் வருது அப்படிங்கிறது தான் தாரை தப்பட்டை படத்தோடைய கதை. தாரை தப்பட்டை படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் வேற என்ன, இளையராஜாவோட இசை தான். 1000வது படம் வேற. வழக்கமா அவருடைய இசை எப்படி இருக்கும் ஒரு படத்துக்கு, அதே மாதிரி அதை விட சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப பக்காவா படத்தோட மூட் கூட சிங்க் ஆயிருக்கு. அந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து படத்தோடைய மூட ஒவ்வொரு சீன்லையும், அது வந்து ரொமான்ஸா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், இல்ல வயலன்ஸா இருக்கட்டும், அந்த சீனை வந்து சூப்பரா அப்படி எலிவேட் பண்ணுது. அப்படியே நம்மளை வந்து பாதிச்சு அப்படின்னு நிஜமாவே சில சீன்லாம் நம்ம கண் கலங்குற அளவுக்கு அவருடைய மியூசிக் வந்து அப்படி நம்மளை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா இயக்குனர் பாலாவுடைய படங்கள்ல அந்த விளிம்பு நிலை மனிதர்களுடைய அந்த வாழ்வியலை வந்து அவர் சொல்லியிருப்பார். இந்த படத்திலையும் நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வியலை அவர் ரொம்ப பக்காவா பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரு வகையில் இது ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர நிறைய காட்சிகள் வந்து அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, உழைப்புக்கே வழி இல்லாம வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, வேற வழியே இல்லாம என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா, ரொம்ப வந்து அதை வந்து ரொம்ப வந்து அவங்க ஒரு மெலோ டிராமாவும் ஆக்கிடாம அதை ரொம்ப சரியா அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. படத்துடைய 3வது பிளஸ் பாயிண்ட் வரலட்சுமியோடைய ஆக்டிங். அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி த்ரூ அவுட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவா அவங்க வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேபி இந்த படத்துக்காக அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து அந்த அந்த ரவுடித்தனமா பேசுறது, அடாவடியா நடந்துக்கிறது, அந்த டான்ஸ் மூவ்ஸ், ஒரு நாட்டுப்புற கலைஞர் மாதிரி அவங்க ஆடுற விதம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அவங்க பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. நிஜமாவே ஒரு நாட்டுப்புற கலைஞரை வந்து கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி அவங்க ஆட வச்சிருக்காங்களோ அப்படின்னு கூட தோணுது பார்க்கும்போது. வரலட்சுமிக்கு அப்புறம் படத்துல நடிப்புல ஸ்கோர் பண்ற ஆள் ஜிஎம் குமார். ஒரு நலிவடைந்த கலைஞரை நிஜமாவே கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்காரு. தன்னுடைய டேலண்ட்டுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ற இடமா இருக்கட்டும், குடிச்சிட்டு புலம்புற இடமா இருக்கட்டும், பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி திமிரா வர இடமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ஒரு தத்ரூபமான ஒரு நடிப்பை அவர் கொடுத்திருக்காரு. அப்புறம் அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் கூடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் நிஜமாவே எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு ஆட்டிடியூட வந்து நிஜமா வந்து திரையில வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. முக்கியமா படத்துடைய டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ், நம்ம நிறைய நாட்டுப்புற டான்ஸ் எல்லாம் வந்து அவங்க போய் ரெஃபரன்ஸ் எடுத்துருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப ரொம்ப சரியா, ரொம்ப பெர்ஃபெக்டா அதை வந்து திரையில கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்களுடைய ஸ்பெஷல் பாராட்டுகள். அப்புறம் படத்துடைய வில்லன் ஆர்.கே. சுரேஷ் இந்த படம் தான் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆறாரு. வழக்கமா பாலாவுடைய படத்தை ஒரு உக்கிரமான ஒரு வில்லன் காமிப்பார் இல்லையா, அந்த உக்கிரமான வில்லன் வேலையை அவர் ரொம்ப சரியா பண்ணியிருக்காரு. நம்மளும் வந்து அவரை பார்த்த செம்மையா ஒரு கோவம் வருது. ஸோ அந்த வகையில ஒரு நடிப்புல வந்து ஒரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அமுதவாணன் ஒரு ஆர்டிஸ்ட், நீங்க பார்த்துருப்பீங்க, மிமிக்ரி ஷோலாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இந்த படத்தை யாருமே எதிர்பார்த்து, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா. அவர் வந்து இந்த படத்தை ஒரு எதிர்பார்க்காத ஒரு ரோல் அவர் பண்ணியிருக்காரு. அதையும் வந்து ரொம்ப அவர் சரியா பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் சொல்லிட்டோம், என்னப்பா ஹீரோ சசிகுமாரை பத்தி எதுவுமே சொல்லியே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
சசிகுமார் இந்த படத்தை கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காரு அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப சட்டிலான ஆக்டிங் தான். அப்ப நீங்களாம் நடிக்கணும் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் தான் அவர் கொடுத்திருக்காரு. பட் அவருடைய வேலையை அவர் ரொம்ப சரியா பண்ணிருக்காரு. இதெல்லாம் படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ். இந்த பிளஸ் பாயிண்ட்ஸையும் தாண்டி வழக்கமா இயக்குனர் பாலாவுடைய படங்கள்ல இருக்கிற அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. செயினுடைய கேமரா, ஜி சசிகுமாரோடைய எடிட்டிங், அப்புறம் பாலச்சந்தரோடைய ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பக்காவா படத்தோட செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ படத்தோடைய மைனஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் இயக்குனர் பாலாவுடைய டைரக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன் பாலாவோட டைரக்ஷன் தான் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 2-3 படங்களா இயக்குனர் பாலாவுடைய அந்த டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு இல்லையா, அதே டெம்ப்ளேட் தான் இந்த படமும் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பா போகுது, போய் உட்காந்த உடனே என்ன இன்டர்வல் போட்டாங்கன்ற மாதிரி ஃபாஸ்டா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம நினைச்சு பார்த்த மாதிரியான ஒரு ஃப்ளோலயே அப்படியே போகுது. பாலா படம் தானே இப்படி தானே போகும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்களே, அதே மாதிரி தான் இந்த படம் டிராவல் ஆகுது. முக்கியமா நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு கதை உங்க மனசுல இருக்கும் இல்லையா, அதே தான் அந்த படத்துலயும் வருது அப்படிங்கிறது போது அது கண்டிப்பா வந்து ஒரு ஏமாத்தமான விஷயமா தான் இருக்கு. படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், படத்துடைய வசனங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் ராவாவும் யதார்த்தமாகவும் இருக்கு, திணிக்கப்படாத மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லும் போது, பட் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து தொடர்ந்து வர சம்பவங்களையும் காட்சி அமைப்புகளையும் இல்லைன்றது அகைன் ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம். டைரக்டர் பாலா மாதிரி கேலிவர்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு ரெப்படேஷன் தேவையா, இதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. வழக்கமா இயக்குனர் ஹரியோடைய படங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள் இருப்பாங்க. அவர் என்ன படம் எடுத்தாலும் நல்லா இருக்கு, நாட்டில் பொழுது போ எனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் படம் பார்க்குற ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி இயக்குனர் பாலாவுக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அவர் என்ன படம் எடுத்தாலும் நல்லா இருக்குன்னு பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ இயக்குனர் பாலாவுடைய ரசிகர்கள் கூட்டத்துக்கு கண்டிப்பா இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. அவருடைய அந்த டெம்ப்ளேட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நான் இந்த ஃபெஸ்டிவல் கூட என்ஜாய் பண்ண போறேன், நான் ரொம்ப ஜாலியா வந்து போய் நான் வந்து பாலாவுடைய படம் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட நீங்க இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸா நீங்க படம் போய் பார்க்கும்போது இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியல அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்து. தாரை தப்பட்டை படம் பார்க்கும்போது என்னமோ எனக்கு வந்து வேதாளம் படம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் வேதாளம் படத்தை வந்து யாருமே போக முடியாத வில்லனோட இடத்துக்கு வந்து ஹீரோ போய் பயங்கரமாக மிரட்டி அடிச்சுன்னு இருப்பார். அடிச்சு முடிச்சோடனே பார்த்தா திடீர் பின்னாடி சுத்தியாசி நிற்பாங்க. அவங்க எப்படி அங்கே வந்தாங்க, ஏன் வந்தாங்க எதுவுமே தெரியாது, உடனே இன்டர்வல்னு போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு இடம் இருக்குது, நான் ஸ்பாய்லர்லாம் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஒரு கேரக்டர் வந்து மிஸ் ஆகிருக்கும், ரொம்ப நாளாக காணாமல் போயிருப்பாங்க அவங்க. பட் இன்னொரு கேரக்டர் வந்து அவங்கள வந்து ஒரு செவரி எகிரிச்சு போய் பாடாங்க, அந்த கேரக்டர் அங்கே இருப்பாங்க. எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே இருக்காது. பாலா படத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு லாஜிக் மிஸ் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன் நான். தேட்டர்லேயும் வந்து கொஞ்சம் மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தான் இருந்தது. வழக்கமாக வந்து பாலா படத்தை பயங்கரமாக ஆழ்ந்து பார்ப்பாங்க, ஸ்க்ரீன் உள்ளே போய் கூட பார்ப்பாங்க மக்கள். பட் இந்த படத்தில் வந்து தேட்டரில் கொஞ்சம் மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது. வெளில வந்து ஒப்பீனியன் கேட்கும் போதும் அப்படி தான் சொன்னாங்க. பட் படம் முடிஞ்சப்பறம் நான் யோசித்த விஷயம் என்னென்னா, கரகாட்டக்காரன் படத்தை பாலா எடுத்துருந்தா எப்படி எடுத்திருப்பாரு, ராமராஜன் எப்படி மஞ்சள் சட்டை போட்டு பழி வாங்கியிருப்பாரு. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு.